நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் ஒன்றும் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடல, ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றேன். நீ என்ன பண்ணு, யூடியூப் ஓப்பன் பண்ணி அடுப்பு பற்ற சேனலை பாரு, அதில் ஸ்நாக்ஸ் இருக்கும், அதை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஹெர்பல் ஸ்நாக்ஸ். என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஓமவல்லி முறுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், கிரன்ச்சியாகவும் இருக்கும். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே 5 சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் அடுப்பை பற்ற வச்சுருங்க. பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஒரு கப் ஓமவல்லி இலை, நல்ல காரமான ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. இதை எல்லாத்தையும் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலை மாவுனா 4 கப் அரிசி மாவு நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இடியாப்ப மாவுனாலும் பரவாயில்ல, புட்டு மாவுனாலும் பரவாயில்ல, நார்மலாக அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவுனாலும் பரவாயில்ல. 1 கப்புக்கு 4 கப் போடணும். இதை எல்லாத்தையும் சலிச்சு வச்சுக்கிங்க. ஏற்கனவே நான் சலிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் சலிச்சுட்டு போட்டுக்குங்க. கால் டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்குங்க. இதோட 1 பிஞ்ச் பெருங்காயத்தூளும் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த மிக்சிங்கோட 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஓமவல்லி இலை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரேடியாக ஆட் பண்ணிடக்கூடாது, அப்போ தான் நம்ம முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தண்ணி பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நானும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணியை தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கிங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கடாய் வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சுருவோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முறுக்கு மாவில் இந்த குழலில் போட்டுக்குவோம். ஏற்கனவே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவை முறுக்கு குழலுக்குள்ளார போட்டுக்குங்க. எண்ணெய் தடவிட்டோம்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், உள்ளார போய் ஒட்டிக்காத மாவு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்குங்க முறுக்க. உங்களுக்கு பிளேட்டில் போட பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீளமான ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த கரண்டியோடைய நுனியில் வந்துட்டு நீங்கள் போட்டு எட்டக்கேந்தே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முறுக்க போட்டுருவோம். பாருங்கள், பபிள்ஸ் நல்லா வருது பாருங்கள். இதுதான் நம்ம முறுக்கு போகிறதுக்கான ஸ்டேஜ். அப்பப்போ பெரட்டி விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா பெரட்டுங்க. பாருங்கள், இப்போ பெரட்டிக்கிங்க. எண்ணெய் அடங்கிடுச்சு, நம்ம முறுக்கு வெந்துருச்சு. நம்ம ஹெல்த்தியான ஓமவல்லி முறுக்கு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில்.